Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம stuffed capsicum எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. வாங்க என்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய், 3 capsicum எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், 3 காஞ்ச மிளகாய். அரை மூடி தேங்காய்க்கு 1 கப் கடலைக்காய், அரை ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணதுக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் இந்த கடலைக்காய் போட்டு எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு தோல் உரிச்சிட்டு இதெல்லாம் அரைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு ட்ராப் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த 3 காஞ்ச மிளகாவே நல்லா வதக்கிக்கலாம். அது கூட இந்த கருவேப்பிலையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போனோம், அதான் கடலைக்காய் வறுத்த சூட்டோட இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ காஞ்ச மிளகா கருவேப்பிலை வதக்கினதை ஜாரில் போடுறேன். இப்போ வறுத்து வச்ச காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டிருக்கோம். அது கூட இந்த வறுத்து தோல் எடுத்த நிலக்கடலை 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் இந்த தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு அது எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், இதை கோர்ஸாக அரைஞ்சிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி கோர்ஸ் அரைச்சாச்சு. இது போதும். இப்போ எப்படி கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே காம்பு இருந்துச்சுன்னா அது மாத்திரம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பின்னாடி ஜஸ்ட்டு லைட்டாக ஃபுல்லாக கட் பண்ணுறது வேண்டாம், ஒரு ப்ளஸ் மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப்டு கத்திரிக்காய் கட் பண்ணுற மாதிரி 4 ஒரு ப்ளஸ் வர மாதிரி இப்படி. ஸோ 4 ஸ்லிட் ஆகணும். ஆனால் ஃபுல்லாக கட் ஆகக்கூடாது. உள்ளே பூச்சி கீச்சி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குதான்னு பார்த்துருங்க. இப்போ இதுவும் அப்படிதான் இப்படி பண்ணி ஜஸ்ட்டு செக் பண்ணிடுங்க உள்ளே க்ளீனாக இருக்குதா. இப்போ இந்த மசாலாவும் இந்த விதை இந்த ஃப்ளேவர் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மசாலாவை இப்படி எடுத்து இதில் ஸ்டஃப் பண்ணிவிடும். அதை சின்னதாக எடுத்து வைங்க. ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது இந்த கேப்சிகம் ஃப்ளேவரு இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்தி கூட. இந்த மசாலா கூட ஆயிலில் ஃப்ரை ஆகி சைடில் கிறிஸ்பியாக வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது இன்னும் 2 ஸ்டஃப் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. கடாயில் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், சூடாயிடுச்சு. இதுலேயும் ஃப்ரை பண்ணிடலாம். ஷாலோ ஃப்ரை தான். பாருங்கள், கொஞ்சம் தேய்க்கும், பார்த்து அப்படியே பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அதனால் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அப்படியே பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அது இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கப்பட்ட அப்படியே தெரிக்கும் கொஞ்சம். இப்போ அப்படியே பரட்டி எல்லா பக்கமும் ஃப்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஹையில் வச்சா சீக்கிரம் தீஞ்சிடும். பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆகி வருது. இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் ஆகணும்.
தோலெல்லாம் வெந்துடுச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி கலர் மாறி வருது. இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ திருப்பிலாம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணலாம். இதுதான் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் எப்படி கலர் மாறிட்டுருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். எல்லா பக்கமும் நல்லா வெந்துட்டு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். அது ஆகிடும். அப்புறமா சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் 2ஐயும் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். சூடாக ரச சாதம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்டா ஹெல்தி கூட. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.